கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் மார்க்கு 5:36. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. மார்க்கு 5:36. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. பயப்படாதீங்கன்னு சொல்கிறார் ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு. ஆமென். எந்த காரியத்தில் பயந்து போய் இது நடக்குமா நடக்காதா, என் வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இருக்கா, என் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் நடக்குமா, இல்லை இந்த எக்ஸாமில் நான் பாஸ் ஆவேனா, இல்லை என்னோடய பிஸ்னஸ் என்ன ஆகும் அப்படின்லாம் நிறைய ஒரு கேள்வியோடும் ஒரு குழப்பத்தோடும் ஒரு பயத்தோடும் இருக்கிறீங்க. ஏசப்பா சொல்கிறாரு, பயப்படாத, விசுவாசமாக இரு, அந்த காரியத்தை நான் உனக்கு தருவேன். எந்த காரியத்தை நினைத்து பயந்து கொண்டு இருக்க அந்த காரியத்தில் உனக்கு ஒரு அற்புதம் செய்வேன், பிஸ்னஸை ஆசீர்வதிப்பேன், படிப்பில் நல்ல ஒரு உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் தருவேன், நல்ல வாழ்க்கையும் உனக்கு கொடுப்பேன். ஏசப்பா சொல்கிறார், உங்களுக்கு தான் சொல்கிறார். விசுவாசம் சோர்ந்து போய் விசுவாசத்தை இழந்து போய் பலனற்று இருக்கிறீங்களா, உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாத, விசுவாசமாக இரு, நிச்சயமாக செய்வேன். தாமதித்தாலும் அதற்கு காத்துரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லைன்னு வாக்கு கொடுக்குறாரு. நிச்சயமாக அவர் உங்களுக்கு தரப்போகிறாரு. இனி டைம் ஆக போகிறதில்ல, இனி நீங்கள் காத்திருக்க போகிறதில்ல. சீக்கிரமாக ஏசப்பா உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கார். அந்த ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.